Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மிந்த்ரால இருந்து குர்தா செட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க எல்லாமே 2 பீஸ் செட்ஸ் டாப் ப்ளஸ் பாட்டம் வந்து இருக்க போது எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அஃபோர்டபுள். அது மட்டும் கிடையாது, காலேஜ் போகிற பொண்ணுங்களா இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கா இருக்கட்டும், இது வந்து சூப்பராக வந்து மேட்ச் ஆகும். அது ஏன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பீஸ் செட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து மிந்த்ராலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ஏன் குறிப்பாக வந்து காலேஜ் போகிறவங்களுக்கும் ஆஃபீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சூட் ஆகும், மேட்ச் ஆகும், பிடிக்கும் அப்படின்லாம் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் வாஷே வந்து பண்ணலாம். மோஸ்ட்டாக நம்ம மிஷின் வாஷ் பண்ணோன்னா அது வந்து ஒரு மாதிரி சுருங்கி போய் ஒரு மாதிரி பேன் வந்துருக்கும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் இது வந்து இருக்காது. அதனால தான் நான் வந்து சொன்னேன். ஏன்னா இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ஒவ்வொரு தடவையும் அயர்ன் பண்ணி போட்டுட்டு போகணும், இல்லை காலேஜ் போகிற பண்ணும்போது நமக்கு ஒவ்வொன்றும் அயர்ன் பண்ணி போட்டுட்டு போகும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு வரம் மாதிரி, ஒரு கிஃப்ட் மாதிரி கூட இந்த கிளாத்லாம் வந்து சொல்லலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து இப்போ நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரியான ஒரு லைட் ஆஷ் கலர் குர்த்தி. இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக வந்து ஆஷ் கலரில் தான் இருக்கும். ஸோ நெக்கிட்டையுமே உங்களுக்கு எதுவுமே வந்து இருக்காது, எந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கும் இருக்காது, ரொம்பவே ப்ளைனாக இருக்கும். ப்ளஸ் இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த இது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம பார்க்க போகிற எந்த ஒரு செட்லேயுமே உங்களுக்கு லைனிங் வந்து வராது. ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை, பிகாஸ் இதோட மெட்டீரியல் எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு திக்காக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரயான் மெட்டீரியல் தான். நம்ம என்ன போட்டு கசக்குனாலும் இது வந்து பேக் டு ஃபார்ம் வந்து வந்துடும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம தாராளமாக மிஷின் வாஷ் பண்ணலாம். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே கிடையாது. இதோட ஸ்லீவுமே வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4க்கும் எல்போக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நமக்கு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆக்சுவலாக 3/4ன்றது இந்த பக்கம் வரும்ல, இது வந்து கொஞ்சம் மிட் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து சென்டரில் இருக்கும், நம்ம வச்சுக்கலாம். ஆக்சுவலாக உங்களோட சைஸ் என்னவோ நீங்கள் வந்து அதுவே ஆர்டர் பண்ணுங்கள். சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தா சைஸ் சார்ட்டை வந்து என்னென்னமோலாம் போட்டிருந்தாங்க. எனக்கே ஒன்றும் புரியல. இதில் நான் இப்போ எல் ஆர்டர் பண்ணணுமா, எக்ஸ்எல் ஆர்டர் பண்ணணுமா, எம் ஆர்டர் பண்ணணுமான்ற ஒரு கன்ஃபியூஷன் மோட்லேயே வந்திருந்தேன். சரி, நம்ம எதுக்கும் எல்லே ஆர்டர் பண்ணலாம், எப்படி இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். டைட்டாக இருந்தால் டைட்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம், இல்லை லூஸாக இருந்துச்சுன்னா கூட நம்ம பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் நம்ம எல்லே வந்து ஆர்டர் பண்ணலான்னு தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஏன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்களுமே வந்து சைஸ் சார்ட் பார்த்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் வந்து அதுவே ஆர்டர் பண்ணுங்கள். ஃபிட்டிங் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதோட லென்த்து உங்களுக்கு வியர் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலையும் போடுறேன். அது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம பார்க்குற எல்லா ஒரு ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எலாஸ்டிகேட்டட் பேண்ட் வந்து வந்திருக்கும். இதுலேயுமே வந்து நமக்கு எந்த இடத்துலையுமே வந்து எந்த பிரிண்ட்டுமே இருக்காது, ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ நம்ம பார்க்குற எல்லா செட்ஸ்லையுமே வந்து காமனாக இந்த கலர் இருக்குது, இன்னொன்று வந்து அந்த ஒயிட் அண்ட் க்ரீம் கலர் மிக்ஸ்டான மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து பிளாக் கலரில் இருக்குது. மேபி இந்த பட்ஜெட்டில் வந்து இதுதான் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் நான் இன்றைக்கி வாங்கின எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேட்டர்னில் இருக்குது. ஒன்று மட்டும் தான் டிஃபராக இருக்குது. ஸோ நம்ம அதுவுமே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லென்த்லாம் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, மெட்டீரியலுமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் ஆக்சுவலாக நம்ம வாங்கினா இது மட்டும் கிடையாது, நம்ம காட்டனாக இருந்தாலும் சரி, நம்ம இப்போ பேண்ட்டாக இருந்தாலும் டாப்பாக இருந்தாலும் ஒரு தடவை ஓரம் அடிச்சு போட்டோம்னா அதோட லைஃப் வந்து நிறைய வரும். நமக்கு அந்த கிழிஞ்சிருமோன்ற பயம் வந்து தேவையில்லை, வரவும் வராது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட்டியும் நம்ம ஓரம் அடிச்சு தான் வியர் பண்ணணும். இந்த மாதிரி குர்த்தி செட்ஸாக இருந்தாலும் ஓரம் அடிச்சு வியர் பண்ணால் அதோட லைஃப் வந்து நிறைய வரும். நெக்ஸ்ட்டு, ஆக்சுவலாக இது நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியும், இந்த பேட்டர்னில் இருக்க சேம் இதே வந்து நான் வியர் பண்ணி வருஷ கணக்கில் நான் போட்டு அடியில் அடிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஃபேவரெட்டு. ஆனால் நான் வந்து அந்த டாப் மட்டுமே அரௌண்ட் 999,000 அந்த ரேஞ்சஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். அது வந்து அனார்கலி மாதிரி நமக்கு ஃபுல் ஃப்ராக் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் மெட்டீரியல், சேம் பிரிண்ட்டு, ஆனால் உங்களுக்கு டாப்பு பாட்டம் ரெண்டுமே வந்திருக்கு. ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வாங்கினதுலேருந்து ஒரு 300 கம்மியாகவே வந்துருக்கு. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்போ லென்த்தில் தான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மெட்டீரியல் பற்றி நான் சொல்லவே வேணாம், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி
பல வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம்லாம் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவாக கிழிஞ்சி நாராக போகிற வரைக்கும் எனக்கு அதை விட வந்து மனசு வரல. ஏன்னா அது வியர் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் வந்து இருக்கும். எத்தனை தடவை மிஷின் வாஷ் பண்ணாலும் எங்கேயுமே சுருங்கினதும் கிடையாது. அதனாலேயே எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கூட வச்சுக்கலாமே. ஸோ சேமே வந்து நான் பார்த்தேன். அதனால தான் இது வந்து ஆர்டர் பண்ணேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைட் ஸ்லிட்டு. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும்ல. இது வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்லிட்டட். இதுலேயுமே உங்களுக்கு காமன் கலர் பேண்ட்டு தான். ஸோ அதே நேவி ப்ளூ தான் பேண்ட்டு. இதுலேயுமே உங்களுக்கு எங்கேயுமே பேட்ச் ஒர்க் எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குற 6 செட்ஸ்லையுமே வந்து உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் வந்து அதுவே ஆர்டர் பண்ணுங்கள். ஃபிட்டிங் வைஸ் எனக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபுல்லி கவர்டு தான் இது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா இது நான் கிட்டத்தட்ட நான் திருப்பி சொல்ல விரும்பல. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பிளாக் கலரில் வந்து பார்க்கலாம். பிளாக்கா இல்லை நேவி ப்ளூவான்ற மாதிரி ஒரு கரு நீளமான்ற மாதிரி எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இது என்ன கலரில் தெரியுதுன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் டக்குன்னு பார்த்தா எனக்கு பிளாக்காக தோணுது. ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது அந்த கருநீல கலரில் வந்து இருக்குது. எனிவேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி க்ராஸில் வந்துருக்கு. எப்பயும் மோஸ்ட்டாக நமக்கு ஸ்ட்ரெயிட்டில் வரும்ல, இது வந்து நல்லா க்ராஸாக இருக்குது. அங்கங்கே நமக்கு ரங்கோலி பிரிண்ட்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவுமே நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்லீவோட லென்த் வந்து ஒரு 11-12 அந்த ரேஞ்சஸில் வந்து இருக்கும். ஸோ இது இருக்கும், எல்போ வரைக்குமே இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு குட்டியாக அந்த யூ பேட்டர்ன் மாதிரி இருக்கும். பேக் வந்து நல்லா ஃபுல்லி கவர்டு. இதுக்குமே வந்து உங்களுக்கு பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒயிட்டும் க்ரீமும் கலந்த மாதிரியான ஒரு கலர், சாண்டலோட லைட் கலரில் இருக்குது. ஸோ இதுவுமே நல்லா நமக்கு எலாஸ்டிகேட்டட் தான், ஸ்ட்ரெச்சபிள் தான். பாருங்கள், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. இதோட ஹைட் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வியர் பண்ணதுலேயே காமிக்கிறேன். இது வந்து அந்த பென்சில் ஃபிட் மாதிரி இல்லாமல் நமக்கு சுடிதார் பேண்ட் மாதிரி இருக்கும் வியர் பண்ணும்போது, நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வாங்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிந்த்ராலேருந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு வந்து தீபாவளி வரப்போகிறதுனால எல்லா ஆப்ஸ்லையுமே வந்து நமக்கு எக்கச்சக்கமாக வந்து ஆஃபர் போட்டுகிட்டே இருக்க போகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன தேவை, எது வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்த்து வாங்க தான் பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிடுவேன், நல்லா இல்லை ஃபிட்டிங் நல்லா இல்லைனா உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ஸ் மாதிரி பார்க்கல, எல்லாமே வந்து ஆஃபீஸ்க்கு போட்டுகிட்டு போகிற மாதிரி, காலேஜ்க்கு போட்டுட்டு மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற 6 செட்ஸ்லையுமே வந்து என்னோடய ஃபேவரெட்னா நான் ஃபஸ்ட்டு இது தான் வந்து சொல்லுவேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது இதோட பேட்டர்ன். அப்படியே கொச்சன்னு ஒரு மல்டி கலரில் இருந்தாலும் வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன் அது அழகாக இருக்குன்னு எனக்கே வந்து தெரியல. பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதோட பேண்ட் நான் வந்து இப்போ காமிச்சிட்ருக்கேன். பேண்ட் வந்து உங்களுக்கு இதே பிரிண்ட் இருக்கா, பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேஸ் ஒர்க் வந்து வச்சுருப்பாங்க எட்ஜஸில். ஸோ இந்த பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாக்கெட்டுமே இருக்குது. ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் நான் சொல்லியே ஆகணும், செம்ம திக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்த 3 செட்ஸை விட இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் அதை நேரில் டச் பண்ணி ஃபீல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதுதான் டாப். ஸோ டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே பிரிண்ட் தான் வந்திருக்கும். ஆனால் எனக்கு என்னவோ இது வியர் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சிச்சு. ஏன்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பெரிய மாங்காய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, 2 மாங்காய் இருக்கும். ஒன்று வந்து ரெட்டு, இன்னொன்று வந்து ஒயிட் கலர் மாதிரி. பட் இதெல்லாமே மல்டி பிரிண்ட்ஸ் தான். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 3/4 ஸ்லீவ் கிட்டே இருக்கும். நெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூ மாதிரி வந்து லைட்டாக இந்த இடத்துல வி கட் வந்து வந்திருக்கும். ஸோ நம்மளோட சைஸே நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம். ஃபிட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. இதுலேயுமே நமக்கு லைனிங் கிடையாது, ஆனால் மெட்டீரியல் வந்து செம்ம திக்காக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்காது. ஸ்லீவோட எட்ஜஸ்லுமே வந்து நமக்கு இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க பர்பிள் கலரில். நல்லாயிருக்கு. இதுவுமே நம்ம மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம். எந்த விதத்துலையும் இது வந்து பேல்லாம் சுருங்கி போகாது. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. மெட்டீரியல் வைஸ் நமக்கு செம்மையாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு எப்படா இந்த மாதிரி மெட்டீரியல் தராங்க நமக்கே கொஞ்சம் டவுட் இருக்கும் இதை வந்து நேரில் நம்ம டச் பண்ணும்போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் நிறைய பேரோட ஃபேவரெட்னே சொல்லலாம். இதில் வந்து நமக்கு பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம ப்ளைனாக பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு 3 இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் கலரில் வந்து பிரிண்ட் வந்து போட்டிருப்பாங்க. இது நம்ம டக்குன்னு பார்த்தா ஃப்ளோரல் பிரிண்ட் மாதிரி இருக்கும், கிட்ட போய் பார்த்தா லீஃப் பிரிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ டிசைன் எதுவாக இருந்தால் என்ன, நமக்கு வியர் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கா, அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு அந்த சுருக்கி போன மாதிரி ஒரு கிரிப்னஸ் வந்து இருக்கும்ல, மோஸ்ட்டாக இந்த பட்டியாலெல்லாம் நமக்கு அந்த மாதிரி பேண்ட் வரும்ல, ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
நல்லாயிருக்கு. மற்ற பேண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சுடிதார் பேண்ட் மாதிரியும் இருக்கும், நல்லா பெருசாக. நல்லா நமக்கு தொலன்னு ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த தொலன்னு இருக்க பேண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போலாம் அது வரவும் மாட்டேங்குது. மேபி நம்ம கடையில் கொடுத்து ஸ்டிச் பண்ணால் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் போல இருக்குது. நான் வந்து ஒரு 90s அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம ஒரு பேண்ட் வியர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பட்டி பட்டியாக வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்பயுமே கிளியவும் கூட கிளியாது. நம்ம இங்கேருந்து அங்கேருந்து இங்கே ஓடி தாவிலாம் விழுவலாம். பட் இப்போ வர பேண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் கட்டில் கொடுக்குறாங்களா, கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி நம்ம லெகின்ஸ் போட்டே பழகிட்டோம். அதனால நமக்கு அந்த பேண்ட் இப்போ தேவைப்படாது. மோஸ்ட்டாக இப்போ வந்து எல்லாருமே வந்து எல்லா கலர்லேயும் காமனாக ஒரு லெகின் வந்து வச்சுக்கிறோம், ஒரு 4, 5 கலரில். மோஸ்ட்டாக எந்த குர்த்தி போட்டாலும் நம்ம அதுதான் வியர் பண்ணுறோம். ஃபுல் டாப் கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் தான். நமக்கு இந்த இடத்துல வந்து அந்த க்ரீன் கலர் பிரிண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. இங்கே நமக்கு ஒரு பட்டனுமே இருக்கும். பட்டன் வந்து நம்ம போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து விட்டுக்கலாம் நமக்கு. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் அது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நம்ம போட்டால் தான் அந்த ரவுண்டு நெக் மாதிரி தெரியும். இந்த சைனீஸ் நெக் மாதிரி இருக்கும்ல, ஃபுல்லாக ரவுண்டாக கவர்டாக இருக்கும்ல, அது மாதிரி தான். இங்கேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க க்ரீம் கலரில். பேண்ட்டில் இருக்க அதே க்ரீம் கலர் தான், பட் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து மாறும். இது வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ்லையுமே சேம் பேட்ச் ஒர்க் மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துலையும் சரி. இதுவுமே நமக்கு எங்கேயுமே நமக்கு லைனிங் கிடையாது. ஆல்ரெடி சொல்லிட்டேன், லைனிங் இருக்கா சிஸ்டர் மட்டும் கேட்காதீங்க. இன்றைக்கி பார்க்குற 6 செட்ஸுமே வந்து லைனிங் வராது, ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்காது. ஃபைனல் ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் தான். இதுலேயுமே நமக்கு வந்து பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரீம் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே ஆர்டர் பண்ணலாம். ஃபிட்டிங் வைஸ் நமக்கு பர்ஃபெக்டாகவே இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த சைஸ் சார்ட்டை பார்த்து கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. உங்களுக்கு வந்து எம்னா எம்ஏ ஆர்டர் பண்ணுங்கள், எல்னா எல்ஏ ஆர்டர் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே. ஸோ ஸ்லீவ் லென்த்து இதுலேயுமே நமக்கு பேக் வந்து நல்லா ஃபுல்லி கவர்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக வர அதே யூ பேட்டர்ன் நல்லா இருக்குல்ல. ஸோ இதுவுமே நமக்கு நல்ல ஒரு ரயான் மெட்டீரியல் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்த 6 செட்ஸுமே நம்ம தாராளமாக மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அந்த சுருங்கி போய் பேன்லாம் ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நான் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். நான் வியர் பண்ணும்போதும் சரி, இப்போ டச் பண்ணும்போதும் சரி, இது வந்து அவ்வளோ அழகாக வந்து இருக்குது. இது எதுவுமே வந்து காட்டன் கிடையாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த 6 செட்ஸில் வந்து உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து அந்த மல்டி கலரில் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு மிந்த்ராவில் இருந்தால் வேறு என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கி ரிவ்யூ போடணும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம பிஃபோர் தீபாவளி அந்த ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். பாய் பாய்.